வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது 12/5/2025 இந்த டேட்டில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான தமிழ் மீடியம் சிலபஸ்ஸு, தமிழ் மீடியம் ஷெடியூல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் அதுக்கான ஷெடியூல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கும். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் 2ஆக பிரிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பார்ட் 1ல் ஒரு சப்ஜெக்டும் பார்ட் 2ல் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வரும், நெக்ஸ்ட்டு சைக்காலஜி, நெக்ஸ்ட்டு ஜிகே. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரிக்கு ஆப்போசிட் வந்து சயின்ஸ் இருக்கும், தமிழுக்கு ஆப்போசிட்டு இங்கிலீஷு, சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டு மேக்ஸு, ஜிகேக்கு ஆப்போசிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? டிஇடின்னு சொல்லக்கூடிய கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட் 1 அப்படின்னா இது டெஸ்ட் 2, இது டெஸ்ட் 1 அப்படின்னா இது 2, இது 3 அப்படின்னா 4, 5 அப்படின்னா 6, 7 அப்படின்னா 8. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து மாறி வரும். ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக் இது படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இது, அடுத்த வீக் இது, அடுத்த வீக் இது. ஓகேங்களா? ஸோ அப்படி படிக்கும்போது உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அப்படி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஜாகிரஃபி வரலஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி முடிஞ்சோடனே உங்களுக்கு ஜாகிரஃபி வரும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியானதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு தமிழ்லையும் அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு சிலபஸ் பிஓவோட சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் இருக்குது. அதேமாரி பிஓவோட அந்த ஸ்டடி பிளான் நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழேயே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1க்கு வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், 12/5/2025 ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் தென்னிந்திய வரலாறுலேருந்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி மீன்ஸ் அது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அந்த வேர் டு ஸ்டடி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வேர் டு ஸ்டடி டவுன்லோட் பண்ணி இதை படிக்கணுமா புக் எடுக்கிறீங்க, படித்து முடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுத்துருப்போம், அதை பார்த்துட்டு அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 100+ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங், அதுவும் கை நிறைய சம்பளம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 2 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 19/5/2025. கரெக்டாக 1 வீக் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பிளான் வந்து ஒரு 200 டேஸ்க்கு மேலே இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம் மட்டும் தான் படிக்கிறோம், வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் பிஓ எக்ஸாம் மட்டும் தான் படிக்கிறோம். ஜென்ரல் சயின்ஸ் எதை படிக்கிறோம், ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸு, ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவர், இந்த டாபிக் படிக்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே படிக்கணும்னு சொல்லி நான் வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் படிக்கிறீங்க, மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணி டெஸ்ட் எழுதுறீங்க, கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர், ஓகேங்களா, இந்த நேம் டைப் பண்ணுங்கள். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோவில் ஒரு ஆப் ஆனது வரும். ஓகேங்களா? இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து லாகின் பண்ணுங்கள். யூஸ் அனதர் மெத்தட்னு கீழே இருக்கும். யூஸ் அனதர் மெத்தட்னு சொல்லி கீழே இருக்கும். ஸோ யூஸ் அனதர் மெத்தட் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்புக்குள்ளே நீங்கள் போயிடலாம். சரிங்களா? ஸோ ஆப்புக்குள்ளே போன உடனே ஹோமு, பேச்சஸ்ஸு, ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி நிறைய காமிக்கும். ஸோ இதில் ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கோர்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ என்னது பிஓ எக்ஸாம் சொல்லி கோர்ஸ் காமிக்கும். சப்போஸ் காமிக்கல அப்படின்னா சர்ச் ஃபார் ஏ கோர்ஸ்னு சொல்லி டாபிக் இருக்கும். அதில் வந்து பார்த்தா சர்ச் ஃபார் ஏ கோர்ஸ்னு இருக்கும். அதில் பிஓ டைப் பண்ணுங்கள். ஓகே, பிஓ டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி கோர்ஸ் காமிக்கும். ஸோ ஃபீஸ் வந்து 1000. ஓகேங்களா? ஏதோ டவுட்டு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி பிளான், வேர் டு ஸ்டடி, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவர்வியூ, ஓகேங்களா, அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த அப்ளிகேஷன் வந்து மேலே காமிங்க, அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டென்ட் ஓகே, ஆல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் தான் இருக்கும். என்ன படிக்கணும், என்ன டெஸ்ட்டு, ஸ்டடி மெட்டீரியலு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, நோட்டிஃபிகேஷன், சிலபஸ் தமிழ் மீடியமு, வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா பை நவ் அப்படின்னு காமிக்கும், இல்லைனா பே நவ்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் டைரெக்டாக ஆப்லேயே கட்டிக்கலாம். சரிங்களா? அமௌண்ட் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஓகேங்களா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இதில் அமௌண்ட் பே பண்ண கஷ்டமாக இருக்குது, இதில் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி, இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து வரும் 1037 ரூபா சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்பில் கட்டும்போது இல்லை சார் நான் டைரெக்டாக உங்கள் நம்பருக்கு பண்ணிடுறேன், இந்த நம்பருக்கு வந்து பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் 1000 மட்டும் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிடும். ஸ்டடி பிளானு, வேர் டு ஸ்டடி, நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிற இடத்துல டெஸ்ட் வந்து நீங்கள் போய் எழுதிக்கலாம். சப்போஸ் வந்து அமுதா அப்படிங்கிறது எழுதுறாங்க அப்படின்னா ஸோ அமுதா வந்து எழுதுறாங்க டெஸ்ட் 1 அப்படின்னா ஸோ டெஸ்ட் 1 எழுதி முடிச்சிட்டாங்க. மொத்தம் வந்து 100 கொஸ்டின், ஸோ 85 கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டு. அவங்க ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது ரேங்கு, தப்பான கொஸ்டின் வந்து 15, இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து என்ன, இது எல்லாமே ஆப்பில் டிஃபால்ட்டும் உங்களுக்கு காமிச்சிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேர்வு எழுதிய பிறகு உங்களுடைய மதிப்பெண், உங்கள் மார்க்கு, தரவரிசை, ரேங்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு அருமையான டெஸ்ட் பேஜ், ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் 99525638 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் தான் டெஸ்ட் பேஜ் இருக்குது. உங்களுக்கு சிலபஸும் தமிழ் மீடியத்தில் இருக்குது, ஸ்டடி பிளான் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.